வெல்கம் டு பிளஸ்ட் ஜோன். ஐ எம் சூர்யா. ஒரு கோல் அடைய ஒரு முட்டாள் கையில பிளானோ ஒரு அறிவாளி கையில எந்த பிளானும் இல்லாம ரெண்டு பேரையும் அனுப்பணும்னா அந்த முட்டாள் தான் ஜெயிப்பான். ஏன்னா அந்த கோலை அடைய அடுத்து என்ன பண்ணணுங்கிற திட்டம் அவன்கிட்ட இருக்கு. இதே மாதிரி தான் நீங்களும் ஜிம்முக்குள்ள வரும்போது உங்களோட ஏம் நல்ல சேஃபா பாடியை மெயின்டைன் பண்றதா இருக்கும். அது நீங்க ஒல்லியா இருந்து வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல ஃபேட்டா இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, அதை அடையிறதுக்கான கரெக்டான பிளான்ஸை தான் சயின்டிபிக் ரீதியா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல மசில் கெயினுக்கும் ஃபேட் லாஸுக்கும் உள்ள பொதுவான ஒர்க் அவுட் பிளானை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நீங்க இன்னைக்கு தான் ஜிம்முக்கு போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் மசில் பழகுறதுக்காக பாடி வெயிட் ட்ரைனிங், அதாவது புஷ் அப்ஸ், புல் அப், ஸ்குவாட் இதை மட்டுமே பண்ணுங்க. தென் இருக்கிறதுலயே லோ வெயிட்ல உங்க ஒர்க் அவுட்ஸ் ஆரம்பிங்க. பட் உங்க ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னகுட்டி உங்களுக்கு தெளிவா ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஒர்க் அவுட் நம்ம எந்த மசிலுக்கு போடுறோம், இந்த ஒர்க் அவுட் போடுறதுனால நம்மளுக்கு எந்த மசில் ஆக்டிவேட் ஆகுது, இது ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்க பாடி ப்ராப்பரான ஷேப்ல ஏறும். எக்ஸாம்பிளுக்கு செஸ்ட் மசில்ல 3 போர்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்பர் செஸ்ட், லோயர் செஸ்ட், மிடில் செஸ்ட். இதுல நீங்க மிடில் செஸ்ட்டுக்கும் லோயர் செஸ்ட்டுக்கும் மட்டும் நல்ல ட்ரெயின் பண்ணிட்டு அப்பர் செஸ்ட்டுக்கான ஒர்க் அவுட்ஸ் எதுவுமே பண்ணாம இருந்தீங்கன்னா உங்களோட செஸ்டோட ஷேப்பே மாறும். சோ நீங்க எந்த மசிலை எடுத்தாலுமே அதுல எத்தனை போர்ஷன் இருக்கு, ஒவ்வொரு போர்ஷனையும் ஆக்டிவேட் பண்ண நம்மளுக்கு எந்தெந்த ஒர்க் அவுட் தேவைப்படும், இதை மட்டும் கொஞ்சம் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ட்ரெயினருமே தேவைப்பட மாட்டாங்க. இதை கத்துக்கிட ரொம்ப ஈஸியான வழி, பிரிண்டெஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அதுல செஸ்ட் ஒர்க் அவுட் நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செஸ்ட்ல எத்தனை போர்ஷன் இருக்கு, ஒவ்வொரு போர்ஷனுக்குள்ள மசிலுக்கும் என்னென்ன ஒர்க் அவுட்னு பிக்சர்லயே உங்களுக்கு கிடைச்சிரும். இதே மாதிரி உங்க பாடியில உள்ள ஒவ்வொரு மசிலுக்கும் எத்தனை போர்ஷன் இருக்கு, போர்ஷனுக்கான ஒர்க் அவுட் என்னன்னு எல்லாமே பிக்சர் டைப்ல இதுல வந்துரும். எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இன்னைக்கு ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட்னா பிரிண்டெஸ்ட்ல போய் ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட்னு டைப் பண்றேன். அதுல லாங் ஹெட், லேட்டரல் ஹெட், மிடில் ஹெட்னு 3 போர்ஷன் இருக்கு. 3 போர்ஷனுக்கான ஒர்க் அவுட் என்னென்னு அதுல இருக்கு. வேலை எனக்கு அதுல ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் தெரியல அப்படின்னா, இப்ப மிடில் ஹெட்ல அண்டர் ஹெட் புஷ் டவுன் இருக்கு, அந்த ஒர்க் அவுட் ஃபார்ம் என்னன்னு எனக்கு தெரியலனா யூடியூப்ல போய் அண்டர் ஹெட் புஷ் டவுன் அடிச்சா போதும். அதுக்கான கரெக்டான ஃபார்ம்ல உள்ள வீடியோஸை யூடியூப் எனக்கு கொடுத்துரும். இப்படி இன்னைக்கு நீங்க என்ன மசிலுக்கு விளையாட போறீங்களோ அதுக்கு எத்தனை போர்ஷன் இருக்கு, ஒவ்வொரு போர்ஷனுக்குள்ள ஒர்க் அவுட்ல எந்தெந்த ஒர்க் அவுட்டை இன்னைக்கு நம்ம போட போறோம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் ஒரு மசிலுக்கான ஒர்க் அவுட்டை ஃபுல்லா நம்மளால கொடுக்க முடியும். இல்லாம ஒரு மசில்ல உள்ள ஒரு போர்ஷனுக்கே நீங்க மறுபடி ட்ரெயின் பண்றதுனால அந்த மசிலோட ஷேப் கரெக்டா ஏறாது. ஸோ எந்த மசில் ஒர்க் அவுட் பண்ண போனாலும் அந்த மசிலுக்குள்ள எத்தனை போர்ஷன் இருக்கு, அதுக்கான ஒர்க் அவுட் என்னன்னு தெளிவா ஃபிக்ஸ் பண்ணிட்டு இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆரம்பிங்க. ரெண்டாவது, மசில் கெயின் பண்ண உங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டிய விஷயம் காம்பவுண்ட் எக்ஸசைஸ்னா என்ன, ஐசோலேஷன் எக்ஸசைஸ்னா என்ன. இந்த 2 எக்ஸசைஸும் நம்மளுக்கு மசில் டெவலப் பண்ண எந்த விதத்துல உதவுது, எது நம்மளுக்கு அதிக ரிசல்ட் கொடுக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட், காம்பவுண்ட் எக்ஸசைஸ். நீங்க எந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரே நேரத்துல 2 மசிலுக்கு மேல ஆக்டிவேட் ஆகுதோ அது காம்பவுண்ட் மூவ்மெண்ட். எக்ஸாம்பிளுக்கு நீங்க பெஞ்ச் பிரஸ் பண்ணும்போது செஸ்ட், ஷோல்டர், ட்ரைசெப் 3 மசிலும் ஆக்டிவேட் ஆகும். இதே நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட மசில் மட்டும் ஆக்டிவேட் ஆகுதுன்னா அது ஐசோலேஷன் மூவ்மெண்ட். எக்ஸாம்பிள் பைசெப் கரல்ஸ். இதுல பைசெப்ஸ் மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகும். சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க போடுற ஒர்க் அவுட்ல ஒரே நேரத்துல 2 மசிலுக்கு மேல ஆக்டிவேட் ஆனா அது காம்பவுண்ட் எக்ஸசைஸ். ஒரே ஒரு மசில தனியா ஆக்டிவேட் பண்ணா அது ஐசோலேஷன் எக்ஸசைஸ். இந்த 2 மூவ்மெண்ட்ல எது உங்களுக்கு மேக்சிமம் மசில growth பண்ணுதுன்னா காம்பவுண்ட் எக்ஸசைஸ் தான். அது எதனாலன்னு சயின்டிபிக்கான ரீசனை பார்ப்போம். காம்பவுண்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரே நேரத்துல நிறைய மசில் ஆக்டிவேட் ஆகுது, நிறைய வெயிட்டை நம்மளால தூக்க முடியுது. இதனால நம்மளோட டெஸ்டோஸ்டெரான் லெவல் ஈஸியா அதிகமாகுது. இதனால நம்மளுக்கு மசில் growthம் வேகமா நடக்குது. சோ உங்க ஒர்க் அவுட்ல எப்போதுமே 80% காமன் மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்போ ஐசோலேஷன் மூவ்மெண்ட் நமக்கு தேவையில்லையான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. ஒரு மசில் அதோட ஷார்ப்னஸ் அடையணும்னா நம்மளுக்கு ஐசோலேஷன் ஒர்க் அவுட் தேவை. பாடியில வீக்கா இருக்கிற மசிலை ட்ரெயின் பண்ண நம்மளுக்கு ஐசோலேஷன் மூவ்மெண்ட் தேவை. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, காம்பவுண்ட் மூவ்மெண்ட் போடும்போது உடம்பு மொத்தமா டெவலப் ஆகும். பட் பைசெப் ஷார்ப்னஸ், ஷோல்டர்ல லேட்டரல் ஷார்ப்னஸ் இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஐசோலேஷன் மூவ்மெண்ட் தான் தேவை. ஆனா உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணணும்னு கோல் இருந்தாலும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு கோல் இருந்தாலும் உங்க ஒர்க் அவுட்ல 80% காம்பவுண்ட் எக்ஸசைஸும் 20% ஐசோலேஷன் ஒர்க் அவுட் இருக்கிற மாதிரி தான் நீங்க
ஒர்க் அவுட் ஷெட்யூலை ரெடி பண்ணணும். உங்களுக்கு காம்பவுண்ட் மூவ்மெண்ட், ஐசோலேஷன் மூவ்மெண்ட் ரெண்டும் என்னன்னு தெரியலனா கூகுள்ல போய் காம்பவுண்ட் மூவ்மெண்ட் டைப் பண்ணுங்க, அதுக்கான ஒர்க் அவுட் ஃபுல்லா வரும். ஐசோலேஷன் மூவ்மெண்ட் டைப் பண்ணுங்க, அதுக்கான ஒர்க் அவுட் ஃபுல்லா வரும். இதை பார்த்து நீங்க இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் போட போறீங்களோ அதுக்கு காம்பவுண்ட் மூவ்மெண்ட் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து அதை அதிகமா பண்ணி ஐசோலேஷன் மூவ்மெண்ட எண்டிங்ல பம்பிங்காக மட்டும் போட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். மூணாவது, ஒர்க் அவுட்டை பத்தி ரொம்ப முக்கியமா நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் ப்ராக்ரசிவ் ஓவர்லோட். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரே அளவு பிரஷர் தான் உங்க மசிலுக்கு கிடைக்குன்னா அந்த வெயிட்டை உங்க மசில் பழகிரும், அதனால டெவலப் ஆகாது. நீங்க எத்தனை முறை அதே வெயிட்ல அதே ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்க மசில்ல ஒரு டெவலப்பும் இருக்காது. அப்படி நடக்க கூடாதுன்னா உங்களுக்கு ப்ராக்ரசிவ் ஓவர்லோட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இன்னைக்கு நீங்க 50 கேஜி 10 ரிப்ஸ் போட்டீங்கன்னா அதே 1 மந்த் கழிஞ்சு 55 கேஜில 10 ரிப்ஸ் போடணும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு 55 கேஜி போல அப்படின்னா அதே 50 கேஜில 10 நம்பர் பதிலா 12 நம்பர்ஸா இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படியும் ஒருவேளை உங்களுக்கு 50 கேஜில அதே 10 நம்பர் போகுதுன்னா 3 செட் போட்ட இடத்துல 4 செட்டா இன்க்ரீஸ் பண்ணணும். சுருக்கமா சொல்லணும்னா, போன மந்த் நீங்க உங்க மசிலுக்கு கொடுத்த பிரஷரை விட இந்த மந்த் அதிகமா மசிலுக்கு கொடுத்துருக்கணும். அதுக்காக நீங்க வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், இல்ல ரிப்ஸை கூட்டலாம், இல்ல செட்டை அதிகரிக்கலாம். இப்படி பண்ணும்போது மட்டும்தான் உங்க மசிலுக்கு தேவையான பிரஷர் மந்த் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அதனால உங்க மசில் டெவலப் ஆகும். நீங்க ப்ராக்ரசிவ் ஓவர்லோட கரெக்டா பண்ணணும்னா இன்னைக்கு எந்த மசிலுக்கு எத்தனை செட் எத்தனை ரிப் இந்த வெயிட்ல போட்டீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். டெய்லி வீட்ல போய் அதை எழுதி வைக்கணும். அந்த ஒர்க் அவுட்ஸை கரெக்டா 1 மந்த்துக்கு ஒரு தடவை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கணும். இப்படி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ரிசல்ட் அடுத்த லெவல் போகும். ஸோ ப்ராக்ரசிவ் ஓவர்லோட் பண்றதுல ரொம்ப கவனமா இருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு மசில்ல எத்தனை போர்ஷன் இருக்கு, ஒவ்வொரு போர்ஷனுக்கும் என்னென்ன ஒர்க் அவுட்ங்கிறத போய் பிரிச்சு பார்த்து அதை நம்ம கரெக்டா பண்றது. நம்ம ஒர்க் அவுட்ல எப்போதுமே 80% மேல காம்பவுண்ட் எக்ஸசைஸ வச்சிருக்கிறது. தென் ப்ராக்ரசிவ் ஓவர்லோட எப்படி நம்ம ஒர்க் அவுட்ல அதிகப்படுத்தலாம்னு பார்த்தோம். இது எல்லாமே ஃபேட் லாஸுக்கும் பொருந்தும், மசில் கெயினுக்கும் பொருந்தும். இது மூணையுமே 2 கோல் வச்சிருக்கிறவங்களும் சேமா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல 2 பேருக்கும் நம்ம மாத்த வேண்டிய விஷயம் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ்ங்கிறது உங்க ஹார்ட் பீட்டை, பிரீத்திங்க, பிளட் சர்க்குலேஷன் இதெல்லாம் இந்த ஒர்க் அவுட் அதிகமாக்கும். இதனால உங்க கலோரிஸ் அதிகமா பேர்ன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு ஜாக்கிங், ரன்னிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், ஸ்கிப்பிங் இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் வெயிட் கெயின் பண்ணணுங்கிற கோல்ல இருக்கிறவங்களுக்கு தேவைப்படாது. பட் டெய்லி கொஞ்சமாவது நீங்க நடந்துதான் ஆகணும். பட் வெயிட் லாஸுக்கு கார்டியோ தான் மஸ்ட். கார்டியோ பண்ணாம நீங்க ஜிம்ல எத்தனை டே ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்க ரிசல்ட்ல பெரிய மாற்றம் எதுவும் இருக்காது. கடைசியா ஜிம்முக்கு போற எல்லாருக்குமே வர டவுட், அதிக வெயிட்ல கம்மி ரிப்ஸ் போட்டா உடம்பு ஏறுமா, இல்ல கம்மியான வெயிட் வச்சு அதிக ரிப்ஸ் போட்டா உடம்பு ஏறுமாங்கிறது தான். கம்மியான வெயிட் வச்சு அதிக ரிப்ஸ் போடும்போது உங்க மசிலுக்கு நல்ல டெஃபினிஷன் கிடைக்கும், அதிகமா கலோரிஸ் பேர்ன்ஸ் ஆகும். இது எல்லாமே ஃபேட் லாஸ் பண்றவங்களுக்கு உதவியா இருக்கும். ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 15 ரிப்ஸ் போற மாதிரி மாடரேட்டான வெயிட்ல செட் வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க. மசில் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்மியான ரிப்ஸ்ல அதிக வெயிட் போட்டு உங்க வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு 10 to 12 ரிப்ஸ் கரெக்ட் ஃபார்ம்ல போடுறதே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இதனால நமக்கு கம்மியான கலோரிஸ் தான் பர்ன் ஆகும். இது உங்களோட டெஸ்டோஸ்டெரான் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும், உங்களோட மசில் கெயினுக்கு உதவியா இருக்கும். சோ ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்மியான வெயிட்ல அதிக ரிப்ஸ் போடுங்க. மசில் மாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதிக வெயிட்ல கம்மியான ரிப்ஸ் போடுங்க. மசில் பில்டிங்க்கு தேவையான அடுத்த முக்கியமான விஷயம் டயட் அப்படின்னாலே கலோரிஸ் கேம் தான். அதாவது பைக் ஓடுறதுக்கு எப்படி பெட்ரோல் தேவைப்படுதோ அப்படிதான் நீங்க ஒரு நாள் முழுதும் செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு குறிப்பிட்ட கலோரிஸ் செலவு பண்றீங்க. இந்த கலோரிஸ் நீங்க சாப்பிடுற உணவுல இருந்து தான் உங்க உடம்புக்கு கிடைக்கும். நீங்க ஒரு நாளைக்கு தேவையான கலோரிஸை மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது உங்க உடம்புல எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஒருவேளை உங்க உடம்புக்கு தேவைக்கு அதிகமான கலோரிஸ் கிடைச்சதுன்னா அதை மசிலாவோ ஃபேட்டாவோ சேவ் பண்ணி வைக்க ஆரம்பிக்கும். என்னைக்கு உங்க உடம்புக்கு தேவையான கலோரிஸ் கிடைக்கலையோ அன்னைக்கு உங்க உடம்புல உள்ள குளுக்கோஸ் லெவலை எனர்ஜியா மாத்திட்டு அதுக்கப்புறம் உங்க ஃபேட்ல இருந்து எனர்ஜி எடுக்க ஆரம்பிக்கும். இதனாலதான் உங்களுக்கு மசில் கெயினோ இல்ல வெயிட் லாஸ்
லாஸும் நடக்குது. ஃபர்ஸ்ட் உங்க மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நேரா கூகுள்ல போய் கலோரிஸ் கால்குலேட்டர்னு டைப் பண்ணீங்கன்னா வந்துரும். அதுல உங்களோட ஏஜ், ஹைட், வெயிட் கொடுத்து வீக்லி எத்தனை டே ஒர்க் அவுட் பண்ணுவீங்க 4 or 6 எல்லாம் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க வெயிட்டுக்கு தேவையான மெயின்டெனன்ஸ் கலோரிஸ் எவ்வளோன்னு வந்துரும். இதுதான் உங்களோட மெயின்டெனன்ஸ் கலோரிஸ். இதை விட உங்க ஃபுட்ல 500 கலோரி கூடுற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணும். இதே 500 கலோரிஸ் கம்மியாகுற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணும். பட் எனக்கு என்னென்ன ஃபுட்டுக்கு எவ்வளவு கலோரிஸ் கிடைக்கலன்னு தெரியலனா நேரா ChatGPT போங்க. நீங்க காலையில இருந்து நைட் வர என்னென்ன சாப்பிடுவீங்களோ அதை ஃபுல்லா டைப் பண்ணி அனுப்புங்க. அதுல எவ்வளவு புரோட்டீன் இருக்கு, கார்ப்ஸ் இருக்கு, ஃபேட் இருக்குன்னு கொஸ்டின் பண்ணீங்கன்னா அது உங்க ஒன் டே ஃபுட்ல எவ்வளவு புரோட்டீன்ஸ், எவ்வளவு கார்ப்ஸ், எவ்வளவு ஃபேட் எடுக்கீங்கன்னு தெளிவா காட்டிரும். இப்ப இது கூட என்ன ஃபுட் உங்களால ஈஸியா ஆட் பண்ண முடியுமோ அத ஒரு 500 கலோரிஸ்க்கு ஆட் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகும். இல்ல 500 கலோரிஸ் கம்மி பண்ணணும்னா அதுல இருந்து ஏதாவது ஒரு 2 மீலை கட் பண்ணும்போது உங்களுக்கு தானா 500 கலோரிஸ் கம்மி ஆயிரும். மசில் கெயினோ ஃபேட் லாஸோ உங்க டயட்ல எப்போதுமே புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதை விட கம்மியாவோ இல்ல அதுக்கு ஈக்குவலாவோ கார்ப்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஃபேட் லெவல் கம்மியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு லீன் மசிலா டெவலப் ஆகும். மசில் பில்டிங்க்கு முக்கியமான ரோல் பண்றது ரெஸ்ட் தான். நீங்க நல்ல ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாலும் நல்ல டயட் மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் இது எல்லாத்தோட ரிசல்ட்டையும் முடிவு பண்ண போறது உங்களோட ரெஸ்ட் டைம் தான். புரியுற மாதிரி சொல்லணும்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்க மசில் டேமேஜ் ஆகும். சாப்பிட்ற ஃபுட்டால அது சரியாக தேவையான நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். பட் அது முழுசா சரியாகுதா இல்லையாங்கிறத முடிவு பண்ண போறது உங்க ரெஸ்ட் டைம் தான். ஒர்க் அவுட்டை பொறுத்தவரை ஒரு மசிலுக்கு 48 மணி நேரமாவது ரெஸ்ட் கொடுக்கணும். அப்பதான் அது ரிகவர் ஆகி டெவலப் ஆகும். அதாவது நீங்க இன்னைக்கு செஸ்ட் மசில் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா அடுத்து 2 டேஸ்க்கு அப்புறம் தான் அந்த மசிலை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். அப்பதான் அது கரெக்டா டெவலப் ஆகும். ஒருவேளை டெய்லி நீங்க ஒரே மசிலுக்கு தான் ஒர்க் அவுட் பண்றீங்க, ஓவர் ப்ரெஷர் ஒரே மசிலுக்கு கொடுக்கீங்கன்னா அந்த மசில் இன்ஜுரி மட்டும்தான் ஆகும். அப்படியே ஆகாட்டாலும் ஒரே ப்ரெஷர் ஒரே இடத்துக்கு கொடுத்துட்டு இருக்க போய் அது டெவலப் ஆகாது, அதுக்கு ரிகவரி டைம் கிடைக்காது. தென் ஒவ்வொரு செட்டுக்கும் 90 செகண்ட்ஸ் ரெஸ்ட் வேணும். அப்பதான் உங்க உடம்புல ஏடிபி மறுபடி ப்ரொடியூஸ் ஆகும். ஏடிபி அப்படிங்கிறது 3 பாஸ்பேட் ஒன்னா சேர்ந்து இருக்கிற ஒரு பாண்டு தான். நம்ம செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் அந்த பாண்டு உடைக்கப்பட்டு நமக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும். ஒரு செட்ல நம்ம முழுசா அந்த ஏடிபி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது மறுபடி நம்ம பாடியில உருவாக 90 செகண்ட் தேவைப்படுது. அடுத்து உங்க மசில் இன்ஜுரி ஆகாம இருக்கிறதுக்கும் அந்த 90 செகண்ட் ரெஸ்ட் கண்டிப்பா தேவை. இந்த ரெஸ்ட் டைம்ல உங்க உடம்புக்கு தேவையான ஆக்சிஜனும் கிடைச்சிரும். இப்படி பண்ணாம நீங்க தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணா உங்களுக்கு உடம்புல பாதிப்பு ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ ஒவ்வொரு செட்டுக்கும் இடையில குறைஞ்சது 90 செகண்டாவது ரெஸ்ட் விடுங்க. மசில் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீக்குக்கு 1 நாள்ல இருந்து 2 நாள் வரை தாராளமா ரெஸ்ட் கொடுக்கலாம். ஏன்னா அப்பதான் மசில் ரிகவரி ஆகும். ஃபேட் லாஸ் பண்ணி கலோரிஸை பேன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு டே ரெஸ்ட் கொடுத்தா போதும். வீட்டுல சும்மா படுத்திருந்து கேம் விளையாடுறதோ மூவி பார்க்கறதோ ரெஸ்ட் இல்ல. மேக்சிமம் டைம் அதை நீங்க தூங்க தான் யூஸ் பண்ணணும். நீங்க தூங்கும் போது மட்டும்தான் உங்க பாடி ரிகவர் ஆகிறதுக்கான வேலையை பார்க்கும். கடைசியா உங்களோட மைண்ட் செட். சொந்த அனுபவத்துல நான் எப்படி என்னோட ஜிம் மைண்ட் செட்டை ஸ்ட்ராங் ஆக்கணுங்கிறத உங்ககிட்ட சொல்றேன். அது உங்களுக்கு கண்டிப்பா உதவும். நான் ஜிம்முக்குள்ள என்ட்ரி ஆனப்ப என்னோட பாடி வெயிட் 43 kg தான். என்னோட நெஞ்சில ஃபுல்லா எலும்பு தெரியும். என்னதான் தைரியம் இருந்தாலும் எல்லாத்தையும் சண்டை போட்டாலும் ஜிம் உள்ள போன அப்புறம் தான் நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு எனக்கே தெரிஞ்சது. 6 kg தம்பிள் கூட என்னால போட முடியல. பேபி வெயிட்டா இருக்கிற 3 கிலோ வச்சு போட்டுட்டு இருந்தேன். அப்பதான் எல்லாமே வாய் தான், உனக்கு உடம்புல ஒரு பவரும் இல்லைன்னு என்ன பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருந்தது. ஆனா எனக்குள்ள வர அசிங்கத்தை என்னால மட்டும்தானே மாத்த முடியும். ஒர்க் அவுட் பண்ண தெரியுதோ தெரியலையோ எல்லா டேவும் ஜிம்முக்கு வந்துருவேன். சுத்தி உள்ள சூழ்நிலையும் மனுஷங்களும் எப்ப என்னால முடியாதுன்னு எனக்கு தோண வைக்கிறாங்களோ அப்ப எனக்கு நானே மோட்டிவேஷன் பண்ணிக்கிட என் மனசுக்குள்ள நினைச்சுக்கிற வேர்டு தான். எல்லா மிஸ்டர் ஒலிம்பியாவும் இதுல ஏதோ ஒரு வெயிட்ல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அவனால முடியுதுன்னா கண்டிப்பா ஒன்னாலையும் முடியும். அவனும் மனுஷன்தான், நீயும் மனுஷன்தான்னு எனக்கு நானே எப்பவும் சொல்லிக்கிடுவேன். வெயிட்
சில டைம் ஒரே இடத்துல ஸ்டக் ஆகி நிற்கும். இந்த மாதிரி நேரத்துல என்னடா வெயிட் ஏறவே மாட்டுக்குன்னு மனசு வெக்ஸ் ஆகுற நேரத்துல 33 கேஜில வந்தோம். அப்ப 3 கேஜியே முக்கும். பட் இப்போ 50, 60, 65ன்னு இருக்கும். இதே மாதிரி தான் 60 கேஜி ஆகும் போதும் நினைச்சுப்பேன், 65 கேஜி ஆகும் போதும் நினைச்சுப்பேன். பட் இப்படிலாம் ஒவ்வொரு தடவையும் யோசிக்காம 6 கேஜி போகாத அன்னைக்கே பயந்து அசிங்கப்பட்டு இருந்தேன்னா எனக்கு என் மனசுல வந்த முடியாதுங்கிற எண்ணத்தை மாத்திருக்கவே முடியாது. பயப்படுறவன் எல்லாரும் கோலை கிடையாது. அந்த பயத்தை ஃபேஸ் பண்ண முடியாம ஓடுறவன் தான் கோலை. நீங்க கோலையா இருக்காதீங்க. உங்க பயத்தை எதிர்த்து சின்ன சின்ன முயற்சியை பண்ணுங்க. இது எல்லாத்த விட முக்கியமா உங்க கூட வரவங்க போடுற வெயிட்டையோ அவங்க உடம்பையோ உங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. அப்படி யோசிக்கும் போது உங்களுக்கு கேம்ல உள்ள இன்ட்ரெஸ்ட் குறைய வாய்ப்பு இருக்கு. உங்க மைண்ட்ல இருக்க வேண்டிய ஒரே ஒரு எண்ணம், போன மந்த் 10 கேஜி போட்டேன், இந்த மந்த் எவ்வளவு போடுறேன், போன மந்த் 50 கேஜி இருந்தேன், இந்த மந்த் எவ்வளவு கூடியிருக்கேன், இது மட்டும்தான். இப்படி உங்களை உங்க கூட மட்டுமே கம்பேர் பண்ண பழகுங்க. உங்களுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னா உங்களை பார்த்து நீங்களே அசிங்கப்படுங்க. அதுல ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பெரிய பாடி பில்டரா இருக்கிறவன் நாளைக்கு இல்லாம போவான். சோ மத்தவங்க கூட கம்பேர் பண்ணி உங்க டைமை நீங்களே வேஸ்ட் பண்ணிக்கிடாதீங்க. அதுக்கு பதிலா உங்களை ஒவ்வொரு துளியா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு ஜிம்முக்கு போக தோணுச்சா இன்னைக்கே ஜிம்முக்கு போயிருங்க. சுத்தி உள்ள யாரையும் பார்த்து வியக்காதீங்க, மிரளாதீங்க. இது யாரா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, உங்க மனசு அப்படி யாரையாவது பார்த்து இவன் பெரிய ஆளுன்னு உங்களுக்கு தோண வச்சுதுன்னா நீங்க உங்க மனசுட்ட திரும்பி சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, கிடையாது. நல்லா மண்டல